வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024 வருஷம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஓடக்கூடிய படமாக வெளிவந்த கதை மற்றும் திரைக்கதை இயக்கம் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களோட கதை திரைக்கதையில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சான் ரோல்டன் அவரோட இசையில், ப்ரொடியூஸ் லக்ஷ்மணகுமார் வெங்கடேஷ் அவரோட ப்ரொடியூஸில், எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதன்குமார் அவரோட எடிட்டிங்கில், ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, பாலசரவணன் மற்றும் பலர் நடித்து இன்றைக்கி தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க லப்பர் பந்து அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசனாக தான் பார்த்தோம். இந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்து இந்த படம் இருக்குங்க. இந்த படத்தை யார் பார்க்குறமோ இல்லையோ கண்டிப்பாக 80s 90s கிட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்திருக்கா. அப்படி தமிழரசன் பச்சைமுத்துக்கு இந்த படம் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு படம். ஆனால் அவரோட இயக்கத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கதை திரைக்கதை இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எடுத்திருக்கா. அப்படி ஒரு நல்ல படம் எப்படி ஜெயிக்கும், ஒரு நல்ல படம்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, சாதாரணமாக வர ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த 10-15 கேரக்டரும் பார்த்திங்கன்னா கதைக்கு ஓட்டம் இல்லாமல் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்டப் கொடுக்குறக்காண்டி வந்து போகிற கேரக்டரை விட இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை கேரக்டருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு. அப்படி படம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த சின்ன பையனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டான ரோல் கொடுத்து அந்த பையனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ண விதமெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட இசை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம். படத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக்காக இருக்குது, என்னடா அது சாதாரண படமாக தான் இருக்குது, கிரிக்கெட்டு மேட்சை வச்சு எடுத்த படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படத்தில் பேசியிருக்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவானது. படத்தில் பற்றி என்ன கதை, ஒன்றும் பெரிய கதைலாம் இல்லைங்க. சாதாரண மாமனார் மருமகன், அதான் ஈகோ கிளாஸ் தான். மாமனார் மருமகனுக்குள்ள வர ஈகோ கிளாஸ் தான் அந்த படத்தோட கதையே. நம்ம தினேஷ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெரிய கட்சி வேணும். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 17 வயசில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கல்யாணம் பண்ணி ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க இயனராக நடிச்சிருக்கா. அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் நடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சி வேணும். ஏன்னா அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கா. அப்படிங்கும்போது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மனதைரியம் தான் இந்த படத்தை நடிச்சிருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தா பாராட்டணும். ஹரிஷ் கல்யாண் அவர் ரீசெண்டாக செலெக்ஷன் பண்ணக்கூடிய படத்தோட கதை எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. குட் நைட் ஆகட்டும், இந்த இப்போ செலெக்ஷன் பண்ணிக்க லப்பர் பந்து ஆகட்டும், ஃபியூச்சரில் வரக்கூடிய படமும் பார்த்துக்கிட்டோன்னா நல்ல நல்ல கதையெல்லாம் தேர்ந்து நடிச்சு பண்ணிக்கிறேன். அவர் இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டீமும் செட் பண்ணி படம்னு தெரியல. ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு இம்பார்ட்டனாக தான் இருக்குதே தவிர வேறு எதுவுமே தெரியல. கதைக்கு முக்கியத்துவம் இருந்தால் மட்டும் போதும் அப்படி மதம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹரிஷ் கல்யாணோட ஜோடியாக வரவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா சஞ்சனா, அவங்களாம் பார்த்துக்கிட்டோன்னா ஃபியூச்சரில் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வரணும், நிறைய படங்கள் அவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்களோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த அளவு ஆக்டாக இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை. அவங்களோட கெமிஸ்ட்ரி, ஹரிஷ் கல்யாணுக்கும் சஞ்சனாவுக்கும் வரக்கூடிய கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக நடிக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஒரு கடத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அட்டகத்தி தினேஷும் அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சேரக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போய்ட்டு அப்படின்னு கேட்கக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதான் வந்துட்டேன்ல இப்போ அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா யதார்த்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் காட்டியிருக்காங்க. அதுக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டு தான். அது 2 பாட்டுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டான இடத்துல பொருந்திருக்குது, எங்கேயுமே போட்டு திணிக்கலை. நம்ம தினேஷ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜயகாந்த் சாரோட ரசிகராக இருக்கா. அப்படி நம்ம ஹரிஷ் கல்யாணம் பார்த்தீங்கன்னா தளபதியோட ரசிகராக இருக்கா. அப்படி அட்டகத்தி தினேஷ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜயகாந்தோட பாட்டெலாம் போட்டு பில்டப் கொடுத்து அவர் வந்து பார்த்துக்கிட்டா 4 சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எனக்கு என்னமோ இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி நிறைய லோக்கல் நடக்கிற டோர்னமெண்ட் வச்சா போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்க முடியும். தெரிஞ்சதுனால தான் பார்த்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக எடுத்துருக்கா. அப்படி நம்ம தினேஷ் வராரு, பேட்டிங் பிடிக்கிறா. அப்படி
கையில் கழுத்தை கட்டி கடிச்சிப்பு எடுக்கிறா அப்படி பேட்டிங் பிடிக்கிறா அப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜயகாந்த் பாட்டு போடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹரிஷ் கல்யாணம் வராரு, அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பவுலிங் அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டராக வராரு, பந்து போகிறாரு கிட்ட இருக்கிறா அப்படி. அப்படிங்கும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 பேத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டான வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சீனை கொடுத்துட்றாங்க. 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாட்டை போடும்போது பார்த்துக்கிட்டோன்னா அது எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிரிஞ்சாக தெரியலைங்க, காமெடி மாதிரி தெரியல. அதுக்கு தேவையான மாதிரி பில்டப் மாதிரி தான் தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய காமெடியும் பார்த்துக்கிட்டோன்னா அருமையாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே படத்தில் கையாண்ட இந்த ஜாதியை வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கையாண்டுருக்காங்க. ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வல்கராகவும் இல்லாமல் கரெக்டாக தேவையான மாதிரி தேவையான இடத்துல அந்த ஜாதியை பற்றி பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்துக்கிட்டோன்னா சாதாரண கிரிக்கெட் படம் சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்க ஈகோ கிளாஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டா ஏம் பண்ணிக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணமாக கிரிக்கெட்டாக அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த இடத்த மேனேஜ் பண்ணிக்கிறலாம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். படத்தை ஆரம்பித்ததுக்கும் செகண்ட் ஹாப் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொண்டு போன ஹை பிச்சுக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏகப்பட்ட சீன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எங்கேயுமே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபோன் எடுத்து நோண்டணும், என்னடா அது நம்ம படம் அப்படி நினச்ச மாதிரியே போகுது அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்கணுன்னு எங்கேயுமே நமக்கு தோணலை. அதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தியேட்டரில் போய் பாருங்கள். அனைவரும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய படம், ஏன்னா பார்க்க வேண்டிய படம். கட்டாயமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா 80s 90s கிட்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கான படம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா படத்தோட இயக்குனர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக எடுத்திருக்கா அப்படி. இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு